150, 160 சிசி செக்மெண்ட்ஸில் இருக்கிற பைக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பைக்ஸ் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம் இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஸ்கூட்டர்லேருந்தோ இல்லை ஒரு 100 சிசி பைக்லேருந்து நான் அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் எனக்கு ஃபியூவல் எஃபிஷியன்சி மைலேஜும் எதுவுமே இங்கே எனக்கு அடிப்படவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குமே இதில் சாய்ஸஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட கேட்டகரியில் யமஹாவோட FZ ரேஞ்ச் வந்து ரொம்ப நாளாகவே வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ அதே FZ ரேஞ்சில் நமக்கு FZோட ரேவ் இன்னைக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த FZ ரேவ் லான்ச் ஆனதே வந்து நிறைய பேருக்கு தெரியல. பட் இது வந்து ஒரு புதுசாக யமஹாவோட FZ லைனப்பில் வந்து ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வண்டி நிஜமாவே வந்து ஒரு காஸ்மெட்டிக்கலாக அப்கிரேட் பண்ணியிருக்க ஒரு வண்டியா இல்லை வந்து இதில் வேறு ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த FZ ரேவோட இன்டெப்த் ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். ப்ரைசிங் பொறுத்தவரை நமக்கு 1,21,000 ருபீஸில் எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஆன்ரோட் காஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு 1,46,000 ருபீஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1,47,000 ருபீஸ்க்கு நமக்கு இந்த பர்டிகுலர் FZ ரேவ் நமக்கு கிடைக்கும். இதை விட நமக்கு இன்னொரு 13,000 ரூபா கம்மியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு FZSோட V3 வெர்ஷன் நமக்கு கிடைக்கும். அது 1,33,000 ருபீஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு 16,000 ருபீஸ் கிட்ட நம்ம ஸ்பெண்ட் பண்ணோம் ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு FZSோட ஹைப்ரிட் வேரியன்ட் கிடைக்கும். அண்ட் இதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு 1,000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டோம் அப்படின்னா நமக்கு 1,47,000க்கு FZX கிடைக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா 2,000 ருபீஸ்க்கு நமக்கு FZSோட V4 வெர்ஷனே நமக்கு கிடைக்கும். ஸோ ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு நமக்கு ஹைப்ரிட் வேணும் அப்படின்னா நமக்கு ஒரு 13,000 ரூபா எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு FZோட V3 போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு திரும்ப ஒரு 13,000 ரூபா கம்மியாக போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ப்ரைஸிங் ஓரளவுக்கு காம்படிட்டிவாக பண்ணாலும் நல்லா கொஞ்சம் எல்லாருமே அஃபோர்டபுளாக வாங்கணுன்றதுக்காக தான் இந்த ப்ரைஸிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட காம்படிஷன் பொறுத்தளவு நமக்கு பல்சரோட N160, பல்சர் 150 அண்ட் இவங்களோட லைனப்லேயே இருக்கக்கூடிய FZ மற்ற வெர்ஷன்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஒரு காம்படிஷன் சொல்லலாம். அண்ட் முக்கியமாக யூனிகார்ன் 160 கூட இதுக்கு ஒரு நல்ல காம்படிஷன். அண்ட் SP 160 சொல்லக்கூடிய அவங்களோட லைனப்பில் இருக்கிற 160cc கூட ஒரு நல்ல காம்படிஷன் சொல்லலாம். நம்ம ஏன் NS 160யும் டியூக் 160யும் ஏன் இந்த இடத்துல கொண்டு வரல அப்படின்னா அதோட கேட்டகரியே வேறு. 160ல் ஒரு நல்ல நேக்கட் ஸ்போர்ட் பைக்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்லிங் நிறைய தேவைப்படுறவங்களுக்கு தான் அந்த பைக். ப்ளஸ் ப்ரைஸிங்குமே நமக்கு வந்து இந்த இடத்துல அஃபோர்டபிலிட்டி காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த ரேஞ்சில் வராதனால தான் நம்ம NS 160யும் டியூக் 160யும் நமக்கு இந்த இடத்துல இன்க்ளூட் பண்ணல. ஸோ இந்த வண்டியோட விலை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரண்ட் டிசைனை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஒரு டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு FZ25 அப்படின்ற அந்த பைக் ஞாபகம் இருந்துச்சுன்னா அதோட ஹெட்லாம்ப்ஸுக்கு கொஞ்சம் ஈக்குவலண்ட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க. நமக்கு இந்த இடத்துல DRLs கொடுத்துருக்காங்க. இங்கே சென்டரில் ஒரு ப்ரொஜெக்டர் LED லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. சிட்டியில் நைட் டைம் விசிபிலிட்டி அப்படின்றது நல்லா டீசெண்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இந்த இடத்துல நமக்கு ஒரு LED இண்டிகேட்டர்ஸே கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் தான் வருது. இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டுக்கே நமக்கு LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்தது ரொம்ப ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் கூட LED இண்டிகேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். மேலே நமக்கு ஒரு சின்ன ஒரு வைசர் மாதிரி ஒன்று ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மேலே நமக்கு ஒரு நம்பர் பிளேட் ஹவுசிங்கும் கொடுத்துருக்காங்க. கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா நமக்கு சஸ்பென்ஷனுக்கு உண்டான பார்ட்ஸுமே இங்கே இருக்குது. டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் குவாலிட்டி நான் உங்களுக்கு ரைட்டில் சொல்கிறேன். அண்ட் இங்கே நமக்கு ஒரு மட் கார்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு MT-லேயும் நம்ம R15லையும் பார்க்குற மாதிரி ஒரு வகையாக ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு ஆரஞ்சு கலரில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு. ஒரு சூப்பரான அலாய் ஃபினிஷ்னே சொல்லலாம். இப்போ பிரேக்ஸை பொறுத்தவரை நமக்கு 282 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் டூவல் பிஸ்டன் கேலிப்பர்ஸ். அண்ட் இந்த பைக்கில் இன்னுமே சிங்கிள் சேனல் ABS தான் வருது. காம்படிஷனில் இப்போ வரைக்குமே எல்லாருமே டூவல் சேனல் ABS தான் கொடுத்துட்ருக்காங்க. அஃப்கோர்ஸ் சிங்கிள் சேனல் டூவல் சேனல் 2 வேரியன்ஸாகவே கொடுக்குறாங்க பட்ஜெட் காரணமாக. பட் இன்னுமே வந்து யமஹாவோட அத்தனை FZ லைனப்லுமே வந்து ஸ்டில் சிங்கிள் சேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு டூவல் சேனல் கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா யமஹாவோட பிரேக்கிங் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும்னே சொல்லலாம். இப்போ இந்த டயர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 100/80 17 inches டயர் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாம். இன்ஜினை பொறுத்தவரை நமக்கு சேம் FZல யூஸ் பண்ணியிருக்க அதே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 149cc ஏர் கூல்ட் SOHC செட்டப்பில் இருக்கிற ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 12.2 bhp கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட டார்க் ஃபிகர்ஸை பொறுத்தவரை நமக்கு 13.3 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருக்காங்க. 57 mm போர் அண்ட் 57 mm ஸ்ட்ரோக்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கம்ப்ரஷன் ரேஷியோ பொறுத்தளவுக்கு 9.6:1 அப்படின்ற கம்ப்ரஷன் ரேஷியோவில் தான் கொடுத்துருக்காங்க. இதோட மைலேஜ் அப்படின்றது தான் ஒரு ஸ்வீட்டான ஃபேக்டர்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ அடித்து ஓட்டினாலுமே சரி 40 km/Lன்ற மேலே தான் நமக்கு மைலேஜே கிடைக்கும். இதோட கிளைம்டு மைலேஜ் பார்க்குறப்போ 50-55 கூட கிளைம் பண்ணியிருக்காங்க. பட் நான் இப்போது 2-3 நாளாக உட்காந்து டெஸ்ட் பண்ணி பார்த்து நல்லா ஒரு ஓட்டி பார்த்த வரைக்குமே எனக்கே வந்து 47-48 கிட்டே நல்லாவே மைலேஜ் கொடுக்குன்னே சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல ஃபியூவல் எஃபிஷியண்டான ஒரு பைக்னே சொல்லலாம். எக்ஸாஸ்ட் நோட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள்.
ரொம்ப ரிஃபைண்டான ரொம்ப ஸ்மூத்தான ஒரு என்ஜின்னே சொல்லலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பொறுத்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தாலே தெரியும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து FZS V3 மாடலில் இருக்கிற அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் FZ25 சொல்லக்கூடிய அவங்களோட 250cc பைக்லேயுமே இருந்தது. ஸோ மேலே நம்ம பார்க்குறப்போ இங்கே ஒரு டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதில் 10,000 RPM வரைக்கும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ரைட்டில் நமக்கு ஓடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதிலே இன்டெகிரேட்டடாக ட்ரிப் மீட்டர்ஸ் 2 ட்ரிப் மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டைமும் காட்டுது இந்த இடத்துல நமக்கு. ஸோ இதுக்கு மேலே நமக்கு பெருசாக இதில் வந்து வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கிடையாது. சென்ட்ரல் நமக்கு ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூவலுக்கு உண்டான இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. மற்றபடி லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அதோட பெசல்ஸில் நமக்கு மொத்தம் 10 டைலைட்ஸும் கொடுத்துருக்காங்க. நியூட்ரலுக்கு உண்டான இண்டிகேஷனாக இருக்கட்டும், செக் இன்ஜின் லைட்டுக்கு உண்டான இண்டிகேஷனாக இருக்கட்டும், ABSக்கு உண்டான இண்டிகேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இருக்க இந்த பெசல்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க இந்த பைக்கை பொறுத்தளவு. ஸ்விட்ச் கியர்ஸை பொறுத்தளவு நமக்கு இங்கே ஹை பீம் லோ பீம்க்கு உண்டான ஸ்விட்ச் அதுலேயே இன்டெகிரேட்டாக பாஸ் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இண்டிகேட்டருக்கு உண்டான ஸ்விட்ச், அதுக்கப்புறம் ஹாரன் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் நமக்கு இன்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கீழே நமக்கு செல்ஃப் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே ஒரே ஸ்விட்சாக இன்டெகிரேட் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா Yamahaவோட மோஸ்ட் ஆஃப் த பைக்ஸில் நமக்கு இப்போ இன்டெகிரேட்டடாக ஒரே ஸ்விட்சஸாக தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதையும் இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் தான் என்னோட ஒப்பீனியன். மற்றபடி இந்த லேஅவுட் 2 ஸ்விட்ச் கியர்ஸோட லேஅவுட்டுமே ரொம்ப சிம்பிளாக இருக்குது, அண்ட் ஈஸி டு யூஸாக இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட ரியர் டிசைன் பார்க்கலாம். ரியர் டிசைன் பொறுத்தளவுக்கு நமக்கு சேம் V4 V3 அந்த ஹைப்ரிட் மாடல் இருக்கக்கூடிய அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டெய்ல் லேம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு சேம் LED இண்டிகேட்டர்ஸும் இங்கே ஃபாலோ ஆகுது. அண்ட் நம்பர் பிளேட்க்குண்டான ஹவுசிங்கும் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மேலே நல்ல ஒரு ஸ்டர்டியான ஒரு சூப்பரான கிராப் ரயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் ஃபேமிலி யூசேஜ் பண்ணுறோம் அப்படின்னா கூட மோஸ்ட்டாக ஃபேமிலி யூசேஜ் தான் பண்ணுவாங்க. அது கூட நல்லா ஸ்டர்டியான ஒரு கிரிப் கொடுக்குதுன்னே சொல்லலாம். டயர்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு 140/60 R17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்னாடி நமக்கு ஒரு டிஸ்க் பிரேக்ஸ் வருது. டிஸ்க் பிரேக்கை பொறுத்தளவு நமக்கு 220 mm ஆஃப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க வித் சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர் தான். இப்போ வண்டியில் கொடுத்துருக்க 2 கேலிப்பர்ஸுமே வந்து பைப்ரேசோஸ் கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட எர்கனாமிக்ஸ் பற்றி பேசலாம். எர்கனாமிக்ஸ் பொறுத்தளவுக்கு சீட் ஹைட் 790 mm ஆஃப் சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு 165 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கண்டிப்பாக சென்டர் ஸ்டாண்ட் நமக்கு வந்து பாதிக்கும். ஏன்னா நார்மலாக நம்மளோட கேமரா பர்சனே உட்காந்துட்டு வந்தப்போவே காலையில் நாங்கள் வந்தப்போவே எங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கரில் லைட்டாக தட்டிச்சு. ஸோ இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் எங்களோட ஒப்பீனியன். மற்றபடி வண்டியோட ஓவரால் வீல் பேஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1.3 மீட்டர்ஸில் வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஓவரால் டைமென்ஷன்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணுறோம், அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்தவரை நமக்கு 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே 2026 இன்னுமே FZோட லைனப்பில் இந்த மாதிரி ஒரு ஃபியூல் கேப் தான் கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு நமக்கு டே டு டே லைஃபுக்கு கஷ்டமாக இருக்குன்றது பெட்ரோல் ஃபில் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஏன் இது மாதிரி இன்னும் கொடுக்குறாங்கன்றது Yamahaவை தான் கேட்கணும். பட் ஓகே ஃபைன், நம்ம ஈஸியாக லாக்இன் ஆகுதுன்னே சொல்லலாம். பட் இதை கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். மற்றபடி வண்டியை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக டே டு டே லைஃப் கம்யூட்டுக்கு சூப்பராகவே இருக்குது. இந்த சீட்டோட முக்கியமான பாயிண்ட் ஒன்று சொல்ல மாட்டேன். சீட்டோட குஷனிங் நமக்கு ஒரு 20 kilometers மேலே கொஞ்சம் மனக்கட்ட ஃபீல் தான் நமக்கு தருதுன்னே சொல்லலாம். அதை நான் உங்கள் ரைடில் சொல்கிறேன். ஸோ இந்த ஓவரால் டைமென்ஷன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது இந்த FZ ரேவை ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு க்ரீனிஷான ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 கலர் ஆப்ஷன்ஸ் தான் இந்த FZ ரேவ் வேரியண்ட்டுக்கே வருது. ஒரு பிளாக் கலர், அதுலேயும் நமக்கு இதே கலர் ஆஃப் செட் ஆஃப் அலாய்ஸ் தான் வருது. இதே லெட்டரிங்கில் தான் நமக்கு FZ ரேவ்னு கொடுத்துருப்பாங்க, இந்த கலர் லெட்டரிங்கில் தான். ஸோ வண்டியோட ஓவரால் லுக்கு ஒரு இதுலேருந்து பார்க்குறப்போ, இந்த சைட்லேருந்து பார்க்குறப்போ நமக்கு FZSோட V3 வெர்ஷன் மாதிரி தான் தெரியுது. பட் நம்ம கொஞ்சம் முன்னாடி போகும்போது இந்த ஃப்ரண்ட் லுக்கோட அந்த ஹெட்லாம் மாற்றிருக்கிறதோடு சேர்ந்து பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி தான் நமக்கு லைட்டாக ஒரு லுக்கே கொடுக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லா ஸ்மூத்தாக இருக்குது இந்த இன்ஜின். ஸோ கிளச்சோட ஆக்ஷனும் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது. கியர் பாக்ஸை பொறுத்தளவு நமக்கு சேம் 5 speed கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, வெட் மல்டிப்ளேட் கிளச்சோட. ஸோ ஒரு ஸ்லிப்பர் கிளச் இல்லாமல் நார்மல் கிளச்சோட தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த காம்படிஷனை பொறுத்த வரைக்கும் N160 இருக்கட்டும், மற்ற ஹோண்டாவோட 2 160s இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்குறப்போ அது 2 ஹோண்டாவில் வந்து நமக்கு இன்னுமே வந்து வெட் மல்டிப்ளேட் கிளச் தான் வருது. N160 ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்லிப்பர் கிளச் இந்த வண்டிக்கு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்கலாம், கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். மற்றபடி வண்டியோட கியர் ஆக்ஷனாக இருக்கட்டும், வண்டியோட ஷிஃப்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாதுன்ற பாயிண்ட்டை நான் முதல்ல பேசிடுறேன். இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆஃபீஸ் போவேன் நான் டெய்லி வந்து எனக்கு மினிமம் ஒரு நாளைக்கு 20-30 கிலோமீட்டர் நான் ஆஃபீஸ் போயிட்டு வருவேன். எனக்கு ஈஸியாக இருக்கணும், ஓட்டுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும், ஃபியூவல் எஃபிஷியன்சியில் எனக்கு பெருசாக அடி வாங்கக்கூடாது. அண்ட் நான் ஏற்கனவே வந்து ஒரு ஸ்கூட்டரோ இல்லை ஒரு 100cc பைக்கை வச்சுருக்கேன். எனக்கு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் நல்ல அப்கிரேடாக இருக்கணும், ஓரளவுக்கு ஃபேமிலி யூசேஜும் நல்லா பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செட் ஆகும். அது மட்டும் இல்லாமல்
நான் கொஞ்சம் பட்ஜெட்டில் வந்து காலேஜுக்கு போகணும்னு நினைக்கிறேன், காலேஜுக்கு போகணும், எனக்கு பைக் வேணும், பட் என்னால் பெருசாக பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட இந்த வண்டி வந்து சூப்பரான ஒரு வண்டினே சொல்லலாம். மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி, அதாவது ரொம்ப நமக்கு செலவும் வைக்காது. ஆனால் நம்ம இந்த வண்டியை பத்திரமா வச்சுக்கணும், அந்த வண்டியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். அதுதான் என்னோடய பாயிண்ட் நான் சொல்கிறேன். மற்றபடி ஃபியூவல் எஃபிஷியன்சி எல்லாமே ரொம்ப சூப்பரான ஃபியூல் எஃபிஷியன்சி கொடுக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல ஈக்கோன்னு ஒரு சின்ன பாயிண்ட் கூட நம்ம காட்டுது. இன்கேஸ் நம்ம இப்போ த்ராட்டில் அதிகமாக கொடுத்தோம்னா ஈக்கோன்ற அந்த ஒரு இண்டிகேஷன் போயிட்டு திரும்ப நம்ம நார்மலாக கொடுத்தோம்னா ஈக்கோன்ற அந்த ஒரு இதில் காட்டுது. ஓகே, இப்போ சஸ்பென்ஷன் குவாலிட்டி பற்றி பேசலாம். சஸ்பென்ஷன் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு கொஞ்சம் ஸ்டிஃபான சைடில் தான் இருக்குது. அதாவது முதுகுடைக்கிற அளவுக்கு ஸ்டிஃபான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. பட் ஓரளவுக்கு ரோட் ஃபோக்கஸ்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி ஃபோக்கஸ்டாக தான் இந்த சஸ்பென்ஷனை டியூன் பண்ணியிருக்காங்க. பட் அது எந்த வகையிலுமே வந்து நம்மளோட ட்ராவலிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பாதிக்காது. அஃப்கோர்ஸ் அந்த சீட் வந்து நான் மணக்கட்டையாக இருக்குன்றதே ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் அப்படின்னா ஜெல் சீட்டோ இல்லை சீட்டுக்கு பேடிங்கோ நீங்கள் வெளில போய் தைக்கிறது தான் அட்வைசபிள். ஸோ மற்றபடி இந்த வண்டியில் ஈஸியாக ஃப்ளிக் பண்ணி ஓட்டுறதுக்கும் சரி, கொஞ்சம் சிட்டிக்குள்ளே வந்து நம்ம டக்குன்னு ஒரு கார்னர் இதுக்குள்ளே போகிறோமோ இல்லை ஒரு கேப் அடிச்சுட்டு போகணும் அப்படின்னா கூட கொஞ்சம் ஈஸியாக மெனுவர் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா கூட ஈஸியாக அந்த வண்டி நமக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுது. இந்த வண்டியில் கொடுத்துருக்க மிட் ரேஞ்சும் லோ அண்ட் டார்க்குமே வந்து நமக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ஸோ நம்ம இப்போ லைட்டாக ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்து பார்ப்போம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ நான் வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், ஜாக்கெட் போட்டு தான் ஓட்டிகிட்ருக்கேன். கண்ணாடி வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா ஜாக்கெட்டே வந்து முக்கால்வாசி விஷயம் நான் மறைச்சிருந்தேன் சொல்லலாம். ஸோ கண்ணாடி இன்னும் கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்றது தான் என்னோடய ஒப்பீனியன். பட் இந்த மிரர்ஸ் தான் வந்து கொஞ்சம் ஸ்போர்ட்டியான லுக் தருதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, இப்போ நான் வந்து இந்த வண்டியோட ஒரு பொட்டன்ஷியல், அதாவது எவ்வளோ பவர், கம்மி பவர் தான் இருந்தாலுமே இந்த வண்டியோட சின்ன பொட்டன்ஷியல் உங்களுக்கு காட்டுன்றதுக்காக தான் இந்த ஸ்பீடாக ஓட்ட போகிற டெஸ்ட்டே நான் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நான் யாரையும் அட்வைஸ் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணாதீங்க. நான் ரொம்ப பொறுமையாக தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வண்டியும் அந்த ஒரு லாரியும் போயிடட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, 3, 2, 1. ஓகே, ஸோ வண்டி வந்து 6000 RPM கிட்டே நமக்கு ரீச் ஆகிறப்போ எனக்கு வந்து பேக் சீட்டோட அந்த பேடிங்கில் வந்து ஒரு மைனரான ஒரு சின்ன வைப்ரேஷன் எனக்கு ஃபீல் ஆகுது. அஃப்கோர்ஸ் பின்னாடி உட்காந்துருக்கவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும், அவங்க ஃபீல் ஆகுதா இல்லையான்றது. இன்கேஸ் உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வாய்ப்பு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மற்றபடி இன்ஜின் வந்து காமாக கம்போஸ்டாக இருக்குது. எந்த இடத்துலையுமே வந்து நமக்கு வந்து இது ஒரு லோ பவரான இன்ஜின்றதே காட்டல. நல்லா துடிப்பாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்லா எம்துவாக ஓட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த வண்டி சூப்பராக செட் ஆகணும். என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா இந்த டூவல் சேனல் ஏபிஎஸ் இப்போவுமே கொடுக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய மிஸ்ஸுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எஃப்செட்டில் வந்து ஹைப்ரிட் வரைக்கும் வந்து கொண்டு வந்துட்டாங்க, அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கு கூட வந்து நமக்கு வந்து இது கிடையாது, டூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாது. அதில் என்ன தான் டிஎஃப்டி கொடுத்துருந்தாலும் ஹைப்ரிட் சிஸ்டம் கொடுத்துருந்தாலும் டூவல் சேனல் ஏபிஎஸ்ன்றது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இருக்கிற நிறைய வண்டியில் டூவல் சேனல் ஏபிஎஸ்ன்றது ரொம்ப இதுவாக கொடுத்துட்ருக்காங்க, ஒரு ஸ்டாண்டர்ட் எக்யூப்மெண்ட்டாக கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி இந்த பிரேக்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸ் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. என்ன ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறனால நமக்கு வந்து ஒரு நோஸ் டைவ் கொஞ்சம் எவிடெண்ட்டாகவே தெரியுது. மற்றபடி இந்த மாதிரி சடன் பிரேக்கிங் கொடுக்குறப்பவும் நமக்கு 2 பிரேக்கும் கம்பைண்டாக யூஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நமக்கு சஃபிஷியண்ட்டான மோர் தென் எனஃப் பிரேக்கிங்காக நமக்கு நல்லா கிடைக்குதுன்னே சொல்லலாம். ரைட், மற்றபடி சிட்டிக்குள்ளே ஓடுறதுக்கு இந்த வண்டி எப்படி இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சிட்டிக்குள்ளே இந்த வண்டி ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சிட்டின்னு பார்த்துக்கப்புறம் நான் பக்கா சிட்டிக்குள்ளே தான் இருக்கேன். டி நகர் கிட்ட இருக்கிற ஏரியாக்குள்ளே தான் இப்போ என்னோடய வீடு இருக்குது. அந்த இடத்துல நான் டெய்லி யூஸ் பண்ணிட்டுருந்தேன் ஒரு 2-3 நாளாகவே. அஃப்கோர்ஸ் வந்து ஒரு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் நமக்கு ஆயில் கூல்டு இருக்கிறனால கண்டிப்பாக அந்த ஹீட் டெசிபேஷன் லைட்டாக நம்ம காலில் அடிச்சுட்டு தான் போகுது. பட் அது நம்மளை பெருசாக எங்கேயும் பாதர் பண்ணல. இன்கேஸ் நீங்கள் ஷூ போட்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை எந்த வகையிலும் பெருசாக அது பாதர் பண்ணாது. மற்றபடி வண்டி சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்குமே சரி, ஒரு லோ எண்ட் ட்ராக்டபிலிட்டி வைஸ் பார்க்குறப்போவுமே நல்லா இருக்குது. என்ன ஒன்று அப்படின்னா, ஒரு 3rd கியர்லேருந்து நம்ம வந்து ரொம்ப லோ ஸ்பீட்லேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா செயின் ஸ்ப்ராக்கெட்டுக்கு உண்டான அந்த ஒரு ஸ்விங்காம் கிட்ட நமக்கு வந்து ஒரு சின்ன வைப்ரேஷன் எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு ஒரு 2-3 தடவை. ஸோ அது வந்து ஒரு தடவை 2 தடவை வந்தால் பரவாயில்ல, பட் நிறைய தடவை எனக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நான் நிறைய முறை ஃபீல் பண்ணேன். ஸோ அதை வந்து யமஹா கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்க் பண்ணால் இந்த வண்டி இன்னுமே கொஞ்சம் ரிஃபைண்டாக இருக்கும் அண்ட் பையர்ஸ் வாங்குறதுக்கு வருவாங்க.
மக்களை இந்த மாதிரிலாம் யாரும் மெனுவர் பண்ணிட்டு வராதீங்க. கண்டிப்பாக அது ஆபத்தை தான் முடியும். காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், எப்போவுமே சேஃபாக ஓட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு தாட் ப்ராசஸ்லேயே ஓட்டுங்க. ரைட், இப்போ ரிவ்யூக்கு பேக் டு ரிவ்யூக்கு வருவோம். இந்த மாதிரி சின்ன கார்னர் எடுக்கிறப்பவும் சரி, இல்லை மேஜரான ஒரு கார்னர் நம்ம லைட்டாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா கூட வண்டி ஈஸியாக சப்போர்ட் பண்ணுது. அந்த எம்ஆர்எஃப் டயர் வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுன்னே சொல்லலாம். ரைட், இப்போ இதை ஹைவே எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹைவேக்கு உண்டான பைக் கிடையாது. இது வந்து ஒரு கம்யூட்டர் ஃபோக்கஸ்டு பைக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சிட்டிக்குள்ளே தாராளமாக நல்லா கம்யூட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த பைக் நல்லா கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இதை ஹைவே எடுத்துகிட்டு போனால் உங்களோட மேக்ஸிமம் ஸ்பீட் 100 and 110 வரைக்கும் தான் வச்சுக்க முடியும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் ரைட் பண்ணக்கூடாது. ஏன்னா 110க்கு மேலே பைக் வந்து ஸ்பீடு ஏற திணறுது. அது மட்டும் இல்லாமல் 6th கியர் இல்லாததுன்றது வந்து ஒரு சின்ன குறையாக தான் பார்ப்பாங்க இன்கேஸ் இது ஹைவே எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு. மற்றபடி சிட்டிக்குள்ளே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு சிட்டிக் பைக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ ஒரு யூட்டன் எடுத்து காட்டலாம் நமக்கு டேர்னிங் ரேடியஸ் எப்படி இருக்குன்றதுக்கு. ஸோ அப்படியே இந்த இடத்துல வந்து பின்னாடி எங்கேயும் யாரும் வரல. இப்படி வந்து இப்போ ஒரு யூட்டன் எடுத்தால் டேர்னிங் ரேடியஸ் நமக்கு இவ்வளோ தான். கொஞ்சம் லாங்கான டேர்னிங் ரேடியஸாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்னிங் ரேடியஸ் வந்து நம்ம பெருசாக ஹிண்டர் பண்ணாது. இது வந்து ஒரு பழகிக்கக்கூடிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி இந்த Yamaha FZS பற்றின ரிவ்யூ இதுதான். இந்த FZ ரேவ் பற்றின ரிவ்யூவும் இது தான். ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ரிவ்யூ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸை மாற்றிட்டு கலர் ஆப்ஷன் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்க ஒரு பைக்னே சொல்லலாம். அஃப்கோர்ஸ் அது வந்து உண்மை தான். பட் இருந்தாலுமே வந்து பட்ஜெட்டில் ஒரு சில பையர்ஸை அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு இதில் கொண்டு வந்திருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். FZSோட V3யோட பாடியில் தான் இந்த பைக்கை கொடுத்துருக்காங்க. எஸ், அஃப்கோர்ஸ் நமக்கு அந்த டேங்க்கோட குவாலிட்டியாக இருக்கட்டும், பேனல் குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்குன்றதா நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை V4ல் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பட் இந்த பர்டிகுலர் ரேவ் மாடலாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி இருக்க V3 மாடலாக இருக்கட்டும், சேம் ஒரே பிளாட்ஃபார்மில் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் பட்ஜெட்டுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாடி குவாலிட்டி அண்ட் பேனல் குவாலிட்டி எல்லாமே வந்து ஓகேவாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. அதுக்குன்னு தட்டினாலே உடஞ்சிருமான்னு கேட்டால் கிடையாது. பட் இருந்தாலுமே இதையுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம் இதோட. அண்ட் இந்த ஃபியூவல் டேங்க் வந்து கையோட அந்த கேப் கையோட வருது அப்படின்றது வந்து இந்த 2026 வருஷத்தில் கூட வந்து நம்ம எதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதே புரியல. ஸோ இதையுமே Yamaha வந்து ஒரு சின்ன அப்டேட் மாதிரி கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் இந்த FZ ரேவ் பற்றின என்னோட ரைவ் ரிவ்யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்போ இந்த வண்டியை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ ஒரு 150cc நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் பார்க்குறீங்க, அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பைக்கும் ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாமா வேணாமான்றதுக்கு உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். ஸோ மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.